வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டி ரிவ்யூ, வழக்கமாக நைட்டி ரிவ்யூ வந்து க்ளோரி தான் பண்ணோம். இன்றைக்கி வந்து நைட்டி ரிவ்யூ நான் தான் பண்ண போகிறேன். எல்லோரும் யோசிப்பீங்க, ஆண்களுக்கு என்ன நைட்டியை பற்றி தெரியும்? நைட்டியை பற்றி எனக்கு தெரியாது தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த நைட்டியை பற்றி எனக்கு தெரியும். அதனால் ஏன்னா இது வந்து நாங்கள் தானே ரெகுலராக போட்டுட்ருக்கோம், அதாவது இப்படி போட்டுட்ருக்கோம் இல்லை, வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால் இதை பற்றி தெரியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், எப்படி இது வந்து ஒரு சிஸ்டருக்கு, இங்கே பாருங்கள், கீழேருந்து காட்டுற பாருங்கள், இப்படி இங்கேருந்து இவ்வளோ தூரம், இது கரெக்டாக என்ன மாதிரி ஒரு ஆள் போடலாம். எப்படி இது வந்து ஒருத்தருக்கு கரெக்டாமா? ஒருத்தருக்கு தானே இது வந்து ஒருத்தங்களுக்கு, இன்னும் 2 இருக்குது, அது வேறு ஒருத்தங்களுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட் நைட்டியை பற்றி பார்த்துருவோம், அப்புறம் வந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த நைட்டியோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டியோட மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய், 250. ஓகேவா? இதை தைச்சி கொடுத்தா 350, வெறும் 100 ருபீஸ் தான் தைச்சி கொடுக்குறாங்க. தைக்கூலி வந்து 100 ருபீஸ் தான் வந்து பே பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் 100 ருபீஸ்க்கு என்ன வருமோ அதுதான் வரும். அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு மாடலை கொடுத்துட்டு இந்த மாடல் தைச்சி கொடுங்கன்னா அவங்க தைச்சி தர மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டில் போடுற மாதிரி அவங்க ஒரு மோல்டு போட்டாங்கன்னா அந்த மோல்டு பிரகாரம் அதே தான் வந்துட்டுருக்கும். புரியுதுங்களா? அந்த மோல்டு பிரகாரம் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த நைட்டி மெட்டீரியல் எடுத்து என்னோட ஆசைப்படி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் தைச்சி கொடுக்க ஆள் இருக்காங்க. அதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய். அதுக்கும் இங்கே ஆள் இருக்காங்க எங்களுக்கு. அது வேற இல்லை, க்ளோரி தான். ஏன்னா அதுக்கு பேர் தான் கவுன். அதுக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன், தெளிவாக சொல்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250ங்கிறது நான் சொல்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 550 மேலே கூட இருக்குது, 750 கூட மெட்டீரியல் இருக்குது. இதே மெட்டீரியல் வெறும் 3 மீட்டர் மட்டும் 750 இருக்குது. இவங்ககிட்டே இருக்குது. குவாலிட்டி தான் கொஞ்சம் மாறும், வேறு ஒன்றும் இல்லை. டிசைன் மாறும், டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாறிடும். இந்த துணியோட குவாலிட்டி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நீங்க கடையில வாங்குற நைட்டிக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட். உண்மையாக சொல்லணும்னா திருப்பூர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ட்ரெஸ்ஸுக்கு. திருப்பூர்லேருந்து இங்கே ஆர்டர் எடுக்கிறாங்க, இங்கேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் திருப்பூர்லேருந்து வந்து இங்கே ஆர்டர் எடுக்கிறாங்க இவங்ககிட்ட. நான் சொல்கிற இடத்துல சொல்கிறேன். உடனே அந்த நைட்டி மெட்டீரியல் எங்கே விற்கிது தானே கேட்பீங்க. சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கும் தெரியாது. அவங்ககிட்ட நான் அதெல்லாம் கேட்கக்கூடாதுல்ல, அது வந்து முறை கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட சீக்கிரட்டை கேட்குறது ஒரு தப்பு. அது மாதிரி நான் போயிட்டு அக்கா இது எங்கே விற்கிறாங்க சொல்லுங்க, நான் டேரெக்டாக அங்கே வாங்கிக்கிறேன்னு கேட்குறது தப்பு. நான் அதை கேட்க மாட்டேன். யாருன்னா இப்படி கேட்கணும்னு என்ன இருந்துச்சுன்னா தயவுசெய்து மாற்றிங்க, அது பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், எதுக்கு மேலேருந்து காட்டுறேன்னா கீழே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு, அதனால் மேலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். ஓகே, இது வேறு ஒருத்தங்களுக்கு. ஓகேவா? இந்த நைட்டோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரில்லு தாங்க. அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லைன் ஸ்ப்ரில்லு, இதுதான் இதுக்கு தான் ஒர்க் அதிகம். இப்போ இது செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட அவங்களுக்கு இந்த ஸ்ப்ரில் மட்டும் பண்ணுறதுக்கே 2 மணி நேரம் ஆகிடுது. அதாவது ஒரு 5 நைட்டி கொடுத்தோன்னா அந்த 5 நைட்டிக்கும் சேர்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஸ்ப்ரில் மட்டுமே செய்கிறாங்க. அப்புறமா இது கடகன்னு அடிச்சிடுறாங்க. இது செய்தால் லேட் ஆகிடுது. அதனால் நைட்டி கொடுத்தோன்னா டைமிங்கும் சேர்த்து கொடுக்கணும். இங்கே அடுத்தது பாருங்கள், இப்போ நான் ஒரு மாடல் காட்டணும் பார்த்தீங்களா, அதுக்கு பயங்கர டிமாண்டு. வரவங்களாம் அந்த மாடல் தான் வேணும் கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அடுத்த நைட்டி இது எப்படி இருக்கு? சூப்பர்ல. அதாவது இந்த இதை நம்ம கிட்ட வாங்குற சிஸ்டர் பற்றி சொல்லணும். 2 சிஸ்டருமே என்னையே செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாம், அதனால வந்து எங்களுக்கு அவங்களுக்கும் பெருசாக வேலை இல்லை, எங்களுக்கும் பெருசாக வேலை இல்லை. நைட்டியுமே நாங்கள் ஈஸியாக முடிஞ்சிச்சு. ப்ளஸ் வந்து நல்ல மாடல், நம்மளோட க்ளோரியோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தைச்சி கொடுத்துருக்கு. ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒரு மாடல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த மாடல் திருப்பி உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு இந்த மாடல் தான் வேணும்னா கிடைக்காது. அந்த டைமில் அந்த இடத்துல என்ன மாடல் இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும். மாடல் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், துணியோட டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். டிசைன் கிடைக்காது, சாரி டிசைன் கிடைக்காது. நான் வந்து இந்த நைட்டிலாம் புதுசு, அதனால் நான் பேசுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. டிசைன் கிடைக்காது, மாடல் கரெக்ட். மாடல் இதே மாடல் தான் தைப்பாங்க. வேறு ஒரு மாடல் இருக்குது, அதை ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த மாடல் வந்து அவங்க புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மூவிங் கிடையாது, அந்த மாடல் போட்டிருக்காங்க. இதே ரேட்டுக்கு அது வராது, அது விலை அதிகம். துணியும் விலை அதிகம், ப்ளஸ் அந்த மாடல் தைக்கிறதுக்கு விலை அதிகம். அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம். இதே இதில் பார்த்தீங்கன்னா பிளைனும் தைச்சு தராங்க, ஆனால் அதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா மாறும். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரில் வச்சு இந்த மாடல் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
பேசுங்க பேசுங்க. எல்லாத்தையும் தள்ளி விட்டா எப்படிமா? எல்லாமே துணி காயுதுங்க, அதனால நீங்க பார்த்துட்டு என்னன்னா இந்த பசங்க துணி அங்கங்க வச்சிருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த சாக்கடை தண்ணி ரொம்ப வந்துட்டு இருக்கிறதுனால வெளியே நாங்கள் துணி காய வைக்கிறது இல்லை. அதோட ஸ்மெல்லாக அதில் வருதுங்கிறதுனால வருதோ இல்லையோ நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அதனால பார்த்து துவைச்ச துணியே இங்கே ஒரு அங்கங்கே போட்டு வச்சிடும், ஃபேன் போட்டு காய வச்சுட்டு மடிச்சு வச்சிடும், அயன் பண்ணி அதை மடிச்சு வச்சிடும். என்னம்மா தேட்டுறீங்க? இங்கே பாருங்க, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஆண்டிக்கு திறக்கலாமா? தரங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் இருக்காங்களா ஆண்டியோட பொண்ணுக்கு இந்து சிஸ்டருக்கு தச்சுது. ஆண்டி நான் வீட்டுக்கு வரந்துருக்காங்க, அதனால ஆண்டி வரும்போது இங்கே பாருங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த நைட்டியில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த கை தான். இந்த கை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இவ்வளோதான் வைக்கிற ரொம்ப பிடிக்கும். சில பேர் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வச்சுப்பாங்க. இப்போ க்ளோரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேனே அது வரைக்கும் தான் வச்சுப்பாங்க மேடம். சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நீங்கள் வந்து ஒரு வேளை ஆர்டர் கொடுக்க மாதிரி இருந்தால் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. கை வந்து லாஸ்ட் சைஸ் 8 தான், ஏன்னா துணி பத்தாது. ஒரு 3 மீட்டர் துணியில் எவ்வளோ தைக்க முடியுமோ அதுதான் வரும். இது வரைக்கும் இன்னும் அதிகமாக வைங்கன்னா வராது. பெரியவங்களுக்கு பெரிய சைஸ், அதாவது என்ன மாதிரி நல்லா பல்காக இருக்கிறவங்களுக்குலாம் எஸ், அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம ஏனாதானும் கொடுத்துடக்கூடாது. அப்புறம் வந்து நைட் என்னங்க டைட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அவன் வந்து டாப் தைச்சிட்டு இருக்கான். இதே அதாவது இந்த இதே பேட்டர்ன் பிரிண்ட்டு, இதே பிரிண்ட்டு. அவன் வந்து நல்லா அது என்னது 2 மெட்டீரியலும் இப்போ காட்டிடும். ஆண்டிக்கு எடுத்து வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா க்ளோரி வந்து மெட்டீரியல் வாங்கி வச்சிருக்குது. மேடம் தைக்க போகிறாங்களே இப்போ. இது தெரியல எப்போ தைக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. ஆண்டி வீட்டுக்கு நான் வந்து வரேன்னு இருக்காங்க. அப்போ 4 ஓகேவா? 4 இப்போ 4 இருக்குது. அது அவங்களுக்கு இங்கே 2 + 1 மொத்தம் 3. அது வேற ஒருத்தங்களுக்கு. இது இல்லாமல் கவுன் தைச்சிட்டு இருக்கோம். நிறைய ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆகிட்டே இருக்கு. நம்ம 2018 ஆகிட்டோம். ஆனால் என்ன எதுவுமே பெருசாக எங்களுக்கு கை கொடுக்கல. ஏன்னா அது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக ஒன்று சொல்ல வரேன். இது நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த பொருள்லாம் வாங்குற மாதிரி ஓகேங்களா. இது வந்து வேற ஒருத்தங்க ஆர்டர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வாங்கி நான் கொடுக்குறோம் ஓகேங்க. எங்களுக்குன்னு தெரியக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அக்கா பார்த்தீங்கன்னா நான் ஏதோ வாங்கி இந்த செலவு பண்ணிட்டு சொல்லிட்டு என் மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அக்கா நான் நைட் ஏற்று நான் அக்கா பண்ண போகிறேன். க்ளோரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக என்கிட்ட நைட்டி கேட்டது, நான் வாங்கி கொடுக்கல. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு மனசே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒரு வாட்டி ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன், அக்கா தைக்க லேட் பண்ணிட்டாங்க. தைச்சி தரேன் தைச்சி தரேன் அப்படியே விட்டுட்டோம் காசு இல்லைன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளோட நிலைமையை வந்து சொல்லும் போது எங்களுக்கு இப்போ தேவைப்படல. க்ளோரி வந்து நைட்டி கேட்டுச்சு, நான் சொன்னேன் வேண்டாமா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் அப்புறமா எடுத்துறேன்னு சொல்லிட்டு 8 மாதம் போயிடுச்சு. அப்புறமா எனக்கு ஒரு நைட்டி அக்காவே எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பொருட்கள்லாம் வருது. ட்ரெஸ் இப்போ நானே கவுன் தைச்சு போட்டுக்கிறேன். ஆமாம், அதனால் இதுதான் இப்போதைக்கு நைட்டியோட அப்டேட். நைட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது ஓகேங்களா. எங்களோட ஃபோன் நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஏன்னா நான் கால் பண்ணிங்கன்னா எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் ஒர்க்கில் இருப்பேன், க்ளோரியும் ஒர்க்கில் இருக்கும். அதனால் கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணி விடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்ணிடுவோம். நைட்டி தொழிலே இப்போ நம்ம பேக் இது மாடல்லாம் தச்சுட்டு இருக்கோம். ஆமாம், திருல ஒழுங்காக எடுத்து போடுங்க. நான் தச்ச இந்த ஓன் மாடல் இப்படி எனக்கு ட்ரெண்டிங், எங்களுக்கு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இப்போ க்ளோரி இது தைச்சதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும் ப்ளஸ் வந்து இது நல்லா அந்த இதுவும் இருக்கும், எல்லாம் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து க்ளோரியோட கை திறமைகளை வந்து க்ளோரி காட்டிகிட்டு இருக்கு. அது அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் மறுபடியும் ஆர்டர் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஓகேங்களா. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஒரு நைட்டி தைக்கணும்னா கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும். அதை திருப்பியும் சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு நைட்டி கொடுத்தாலும் சரி 5 நைட்டி கொடுத்தாலும் சரி 10 நாளுக்கு மேலே ஆகும். காரணம் என்னென்னா ஒரு அக்கா தான் தைக்கிறாங்க, அவங்களுக்கும் ஆல்ரெடி ஆர்டர் இருக்குது ஓகேங்களா. அதனால் வந்து லேட் ஆகும். இதே நீங்கள் 50 நைட்டி அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க சீக்கிரமாக தைச்சி கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா வேலைக்கு ஆள் வச்சு டக்குன்னு தைச்சி கொடுத்துருவாங்க. இதில் நாங்கள் போயிட்டு ஆர்டர் பண்ண ஒரு வாட்டி போகணும், திரும்ப மெட்டீரியல் வாங்க ஒரு வாட்டி. எஸ், எங்களோட கஷ்டத்தை சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அன்றைக்கி போயிட்டு உங்களுக்கு ஒரு டேட் வாங்கிப்போம். இந்த டேட்டில் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஸ்டாக் அனுப்புகிறோம், ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோன்னு உங்களுக்கு வந்து டேட் வாங்கிப்போம். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவோம். அப்போ அந்த இடத்துல எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ, அதாவது எந்தெந்த வெரைட்டிஸ் கலர்ஸு அதெல்லாம் இருக்கோ அதுலேருந்து தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது அங்கே இருக்குமானா இருக்காது. ஏன்னா ரன்னிங் பிட் இது எல்லாமே போயிட்டே இருக்கும், ரன்னிங்லேயே எல்லாம் போயிடும். இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது. அதனால் நம்ம போய் ஃபஸ்ட்டு எது செலக்ட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு கிடச்சிடும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி 7 மணிக்கு வந்து போயிடுறாங்கன்னா 7 மணிக்கு அங்கே போய்ட்டு உங்களுக்கு அனுப்புவோம்.
நாங்கள் ஒரு 20 பேட்டர்ன் உங்களுக்கு அனுப்புகிறோன்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு சைஸ் கொடுத்துடணும். அவங்க தைச்சி கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்குள்ள உங்கள் கைக்கு வந்துடும். அவ்வளோதான் மேட்ரு. கவுனும் நம்ம தச்சு கொடுப்போம். எஸ், கவுனோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து நம்பருக்கு வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். க்ளோரி வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கும். இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. நிறைய வார்த்தைக்கு தப்பு விட்டுருப்பேன், அதெல்லாம் வந்து மன்னிச்சிருக்கேன். நைட்டை பற்றி எனக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த விஷயம் பிஸ்னஸ் பற்றியும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? பாய், நன்றி, வணக்கம். லைக் ஒன்று போட்டுருங்க. பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றே. ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றே. உம்மை விட நான் வேற